ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அவருடைய திருப்பாவையின் 18வது பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும். பாடல்: உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளின பின்னாய் கந்தம் கமழும் குழி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண்மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலிவுன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையார் சீரர் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னி பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவனே, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒளி நாலாபுறத்தில் இருந்தும் கேட்கிறது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவரே, உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். இதன் விளக்கம் என்னவென்றால், பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகாமல் தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார். அதே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும். இதுபோல்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மனின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பினியை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். நன்றி, வணக்கம்.